நமஸ்காரம். குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சி 2025 இந்த நடக்கிற பெயர்ச்சினால் மகர ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம், இதனால் வரைக்கும் ஒரே இடத்து நிலையாக இருந்த நீங்கள் இப்போ அதிகமான அலைச்சல்கள் இப்போ ஏற்படும். இடம் விட்டு இடம் அடுத்து நடக்கிறது, நிறைய ட்ராவல்ஸ் வரும், உங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கிறனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதை குறைக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபுல் பாடி மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உத்தமம். இதற்கு அடுத்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கோர்ட்டு கேஸ் இப்போ போயிட்டுருக்குது, வம்பு வழக்கில் கோர்ட்டு கேஸ் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது அப்படின்னா, அது இன்னும் 1 வருடத்துக்கு உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பில்லை. அதனால் அதை வாய்தா வாங்கியோ இல்லை அதை தள்ளி வைக்கிறதுக்கான வேலை என்னமோ அதை செய்யுங்க. அவசரப்பட வேண்டாம். தீர்ப்புடனே வரணுக்காக நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் புஷ் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. 1 வருடம் மட்டும் தள்ளி போகட்டும். ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு சாதகமாக வரதுனால கோர்ட்டு கேஸ் இல்லை வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர காலகட்டத்தினால இன்னும் 1 வருடம் அதை தள்ளி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதுமானது. மற்ற அனைத்து சுப பலன்களுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 3 பெயர்ச்சியுமே உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு.